ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்ஸ்வோகன் ஜெட்டா. ஸோ இந்த வண்டி பார்த்துங்க 2009 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி, டிடிஐ இன்ஜின் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப்பு, உங்களுக்கு அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ பெயிண்ட் பாருங்கள், எல்லாம் பக்கா ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் இருக்குது. 2 ஓனர் வண்டி தான். இப்போ லாஸ்ட் ஆடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் லோக்கல் நம்பருங்க, இது TN39 வந்துடுது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா ஒரிஜினாலிட்டி இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. அந்தளவுக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்ருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60% இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டென்ட்டோ அடியோ எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. வண்டி 2009 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள், நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு. ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லெதர் சீட்ஸ் பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பேக் சைடு, ஸோ இது பேக் சீட் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸியான வண்டி. பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அலாய் வீலு, லெதர் சீட்டு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓடோமீட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், 1,68,000 சில்லற ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,4 லட்ச ரூபா சொல்கிறாங்க. லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா திருப்பூரில் பண்ணி கொடுத்துட்றாங்க. நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஹுண்டாய் தக்ஷன். ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா 2005 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட பெயிண்ட் பாருங்கள், எல்லாமே வந்து பக்கா ஒரிஜினல் பெயிண்ட்டு. ஸோ இந்த வண்டியில் பேக்கு அந்த விண்டோ இருக்குது பாருங்கள், அதோட கிளாஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பம்பரில் வந்து பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக அடி இருக்குது, அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்க காமிச்சிட்டேன். ஸோ வண்டியோட பெயிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். பாருங்கள், உள்ள இன்டீரியர் பாருங்கள். அதில் பின்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, நம்ம வேணும் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் உட்கார்ற மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள். இப்போது வண்டியில் ஒரு அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. பம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த பம்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அந்த அதுவும் ஃபைபர் தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கீரல் இருந்துச்சு, ஒன்று உடச்சிருந்தது. ஸோ நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ வண்டி பாருங்கள், எஸ்யூவி டைப்பு வேணும்னு விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பம்பரில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இல்லையா, அது காமிச்சோம். ஸோ அந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். பாருங்கள், இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, 2 ஏர் பேக் வந்துடும். ஸோ சீட் கவர் பாருங்கள், டிரைவிங் சீட்டில் இந்த இடத்துல ஒரு டேமேஜஸ் ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா 2005 மாடல் இல்லைங்களா, அதனால் பேக்கில் பாருங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக 3 பேர் உட்காரலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2013 மாடல். இதோட ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனரு. ஸோ டயர் பாயிண்ட்டு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டைப் கார் மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல லென்த்தியான வண்டி பாருங்கள், செம்ம லென்த்தியான வண்டி. உங்களுக்கு பேக்கில் ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ட் பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் நல்லா கிளியராக அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கீழே ரன்னிங் போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எங்கேயோ கொஞ்சம் லைட்டாக உரசியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு சின்ன அது கீழே இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ வண்டி பாருங்கள், நல்லா ஃபுல்லி நல்ல லென்த்தியான வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலு. இந்த வண்டியோட இன்டீரியரை பாருங்கள், இன்னும் ஹாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், 4 பவர் விண்டோ வந்துடுது. அந்த ஸ்டேரிங்லாம் பாருங்கள், நல்லா பவர் ஸ்டேரிங்கு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆடி பென்ஸு அதோட டேஷ்போர்டெலாம் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. இது ஆட்டோமேட்டிக் கியர் வேறு பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கியர். ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஒரு நார்மல் ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸுரியான கேட்டகரி வண்டி இது.
ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Hyundai i10 2010 மாடல். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் தான் இதுவும். ஸோ டயர் பாயிண்ட்டில் ஒரு 70-80% இருக்குது. ஸோ இன்டீரியர் இன்னும் சூப்பராக இருக்கும். அவுட்லுக் பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட் தான். இந்த வண்டியை பொறுத்தவரை சின்ன அடியோ டென்ட்டோ எதுவுமே பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு TN54. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை நம்பர் கூட வராது. இன்டீரியர் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியரு, ஏசி வந்து நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வருது. லோன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா திருப்பூரில் சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா இதில் ஜாமீன் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இல்லை வெளியூரில் இருந்து லோன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியோட மாடலு, RC ஜெராக்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் ஃபைனான்ஸில் கேட்டுக்கலாம். டிரைவர் வச்சு இங்கேருந்து கொண்டு போய் வண்டி காமிச்சிக்கலாங்க. ஸோ அடுத்த வண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென்னு எஸ்டிலோ. இது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர் வந்துடுறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு இதில் கூட பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், எல்லாமே அது ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். ஸோ ரீபெயிண்ட் எதுவுமே பண்ண கிடையாது. FC 28 வரைக்கும் இருக்குது. இருக்கிற பெயிண்டிங்லேயும் காமிச்சிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியரும் பார்த்துருங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா அந்த சீட் கவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. டேஷ்போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஸோ பொருளுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்எஸ்டியில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அது வேல்யூஷனே இல்லாத வண்டி அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த மாருதி எடுத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள், இந்த சீட்ஸ் கவர்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. இதுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா லோன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களாக இருந்தால் 1 லட்ச ரூபா பண்ணி கொடுப்போம். நீங்கள் வெளியூராக இருந்தால் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க எப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லீனியா. ஸோ இந்த லீனியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர் ஜெட் என்ஜின், டீசல் வண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ். ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இதில் நார்மல் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இண்டிகேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வண்டியுமே ஆல்மோஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோட வந்துடுது. ஏதாவது 1-2 வண்டி தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோ வருது. ஸோ அவுட்லுக் பாருங்கள். இதில் இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன டச்சப்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேக்கில் பம்பர் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னு அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் வேறு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 நம்ம வெரி ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க. இது பார்த்துட்டு இருக்கிற டாடா மான்சா 2010 மாடல். உங்களுக்கு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி. கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப்லாம் அந்த வண்டியில் இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும். அது பார்த்திங்கன்னா வேறு கலர் மேட்ச் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலு, FC எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் போட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வண்டி நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். நான் ஏன்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் உங்களுக்கு இல்லை ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் எல்லாருமே கேட்குறாங்க, ஃபுல்லாகவே காமிக்க மாட்டேன்றீங்க, ரேட்டு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா சரி ஒரு டோட்டலாக எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சேர்த்து காமிச்சிடலாம். அந்த வண்டியில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிடலான்னு தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, லெதர் சீட்ஸ். இதுலேயே ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான், 1,35,000 வருது. மைலேஜ் என்னென்னா உங்களுக்கு ஒரு 15 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும், 15-16 தான் கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இதே இதில் டீசல் வண்டியாக இருந்துச்சுன்னா 20க்கு மேலே சாலிடாக 25 வரைக்கும் கொடுக்குற வண்டி இருக்குது, குவார்ட்டர் ஜெட் என்ஜினு. ஸோ இது வந்து பெட்ரோலு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது, 1,35,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது i10, Hyundai i10.
ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட்டு அடிச்சிருக்காங்க. பெயிண்ட்டை வந்து பெயிண்ட்டே 20,000 கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வண்டியோட மார்க்கெட் வேல்யூ என்னன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. என்னென்னு ஒரு கார் வாங்குறப்ப 4 இடம் பார்த்துட்டு தான் வருவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆஸ்யூஷுவல் கண்டிஷன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ ரேட்டு இதில் போட்டிருப்போம். 1,45,000 இந்த வண்டி நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ஜின் நீங்கள் செக் பண்ணிங்க தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவுட்லுக் பாருங்கள். இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஆனால் அது ஒர்க்கிங்கில் இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸு சேம் ஆஸ் பர் நம்ம அந்த ஐட்டனில் அந்த ஒயிட் கலர் பார்த்தோம்ல அதே மாதிரி இது வந்து நார்மல் கியர் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 வருது. ஸோ என்ஜின் தான் நமக்கு மெயின். நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாண்ட்ரோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல். பெயிண்ட்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2006 மாடலுக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குங்க. இந்த மாதம் தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், ஒரு 50-60% இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன இந்த வண்டியில் ஏதாவது கீறல் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள் சைடில் பார்த்தீங்களா. இதெல்லாம் மைனர் டென்ட்டு தான். நீங்கள் தூரத்தில் வந்து பார்க்குறப்ப பெருசாக தெரியாது. நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துடுது. சீட் கவர் பாருங்கள், புதுசாக மாற்றிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு லெதர் சீட்டு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் அருமையாக இருக்குது. என்ஜினும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. வாங்க நேரில் வாங்க, ரீசனபிளாக ஏதோ பண்ணி கொடுப்பாங்க. வண்டி அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா ஒரு 5 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், Hyundai i20 அஸ்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடலு, பெட்ரோல் வண்டி. பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க. இதில் கொஞ்சம் டச்சப் ஒர்க் இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 70-80% இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடெலாம் பெயிண்டிங் ஒர்க் எதுவும் கிடையாது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒரு டோர் வந்து சின்ன கீறல் போட்டிருக்குறாங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. நான் அதை ஜூம் பண்ணியே காமிச்சிருப்பேன். இந்த ஃப்ரண்ட் டோர்லேயும் பேக் டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீறல், அடி டென்ட்டெல்லாம் இல்லை, கீறல் எங்கேயோ உரசிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3000 செலவாகுங்க. அது நம்ம இங்கே நம்ம ஆஃபீஸில் ஏற்றுக்குவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ வண்டி பாருங்கள். இது பவர் ஸ்டேரிங் வந்துடுது. 4 பவர் ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங் ஒன்று, பவர் விண்டோஸ் 4மே, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஏசி ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள், நல்லா ஸ்பேஸியான வண்டி தான். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,50,000 ரூபாய் வருது. ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா, சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா, திருப்பூரில் சொந்த வீடு இருந்தால் பண்ணி கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ 2010 மாடல் டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மல்டி ஜெட் என்ஜின், அதாவது குவார்ட்டர் ஜெட் என்ஜின், மல்டி ஜெட் என்ஜின் ரெண்டும் ஒன்று தாங்க. டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80-90% இருக்குது. மாற்ற தேவையில்லை. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. பாருங்கள் இதில் பெயிண்டிங் வந்து பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். அங்கே நடந்த அந்த சின்ன சின்ன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேடாக இருக்குது, லைட்டாக ஃபேடாக இருக்குது. ஸோ பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் அடிக்கடின்னு பெரிய சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. டயர் பாண்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா என்ஜினும் சரி அதுவும் சரி. பவர் விண்டோ 4 வந்துடுது. பவர் ஸ்டேரிங் எல்லா வண்டியிலையும் வந்து நார்மலாக உங்களுக்கு பவர் விண்டோ 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, லெதர் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லாட்டினா கம்பெனி ஒரிஜினல் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. டேஷ்போர்ட்லாம் பாருங்கள். இதோட இன்டீரியர் அவுட்லுக், இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். புண்டோ வந்து நல்ல ஒரு ஃபேன்சியான வண்டி, நல்ல ஸ்பேஸியான வண்டியும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,70,000 வருதுங்க. நேரில் வாங்க. இதுக்கு பெருசாக கம்மி பண்ண மாட்டாங்க, ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஃபினான்ஸ் வேணாலும் ஏதோ பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோகன். இது 2007 மாடல் டீசல் வண்டிங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. இப்போ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். பாருங்கள் சின்ன பம்பரில் சின்ன மைனராக இருந்துச்சு. 4 பவர் விண்டோ, அதேமாதிரி பவர் ஸ்டேரிங்கு.
லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சாண்ட்ரோ தான். அது 2005 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் நார்மல் விண்டோ வந்துடும். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு ரெடி பண்ணாவே ஒரு 1000 ரூபா தான் செலவு வரும். ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துர்லாம். வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிமானமும் கிடையாது. நல்லா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். நல்லா தெளிவாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இனி நல்லா தெளிவாக இருக்குதுங்க. 2 வண்டியுமே 2 சாண்ட்ரோ இருக்குது. 2 சாண்ட்ரோமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்க வண்டி தான். இதில் நார்மல் உங்களுக்கு வந்துடுது விண்டோ. பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு இது பவர் தான் வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் போட்டிருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்குறாங்க பாருங்கள். சீட் கவர்லாம் நல்லா அந்த வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சாண்ட்ரோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.15 தான் வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஸ்பார்க்கு 2010 மாடலு. ஒரே ஓனர் வண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி எல்பிஜி கிட் வந்துடுது. டயர் பாருங்கள் உங்களுக்கு 70-80% இருக்குது. அவுட்லுக்கெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். சின்ன சின்ன கீறல் இருக்குது. அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு பெயிண்ட்டிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ அடுத்து ஒவ்வொரு வண்டி சின்ன சின்ன மைனர் ஒர்க் இருந்தால் பார்ப்பாங்க. அதனால் இது இன்னும் அந்த டைமிங்கில் இன்னும் பார்த்து முடிக்கலை. அடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருதுங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேனலை முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.